ரீசெண்டாக என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தான். என்னடான்னு பார்த்தா நம்ம பிஜேபி பார்ட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரீசார்ஜ் பண்ணி விடுதுன்னு போட்டோம். சரின்னு அவன் அமிச்ச லிங்க்குள்ளே போய் பார்த்தா ஒரு 10 நிமிஷம் லோட் ஆச்சு. லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோட லேஅவுட் மாதிரி லோட் ஆச்சு. சரி கமெண்ட் போய் படிச்சு தேங்க்ஸ் எல்லாட் எனக்கு ரீசார்ஜ் பண்ணிவிடு நன்றி அது எதுன்னு போட்டிருந்தேன். எனக்கு புகழ்ந்து போட்டிருந்தேன். சரி நானும் கெட் ஃப்ரீ ரீசார்ஜ் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா என்ன சிம் யூஸர்னு கேட்டுச்சு. நானும் பிஎஸ்என்எல் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஃபோன் நம்பர் கேட்டுச்சு. ஃபோன் நம்பர் டைப் சப்மிட் கொடுத்துட்டேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஆக்டிவேட் ஆகுதுன்னு ஒரு 2 நிமிஷம் லோட் ஆச்சு. அதை பார்த்தோன்னே ஒரே ஆச்சு நீ. ஆனால் அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க ஆக்டிவேட் பண்ணணும் ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ண சொல்லுச்சு. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் 5 பேருக்கு ஷேர் பண்ணுற சொத்தாளியே போது அனுப்பிச்சுட்டா அப்போ 50% தான் லோட் ஆகிருந்துச்சு. திருப்பி அனுப்பி சொல்லிச்சு. அப்புறம் அனுப்பிச்சு வந்து பார்த்தா ஏதோ ஹிந்தியில் போட்டுருந்துச்சு. என்னடா லென்ஸில் போட்டு பார்த்தா இன்னும் 28 நாளும் நமக்கு ரீசார்ஜ் ஆகிரும் போட்டுருந்துச்சு. சரி அப்புறம் திருப்பி வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தா வெப்சைட் இன்னும் ஃபுல்லாகலை 70%லேயே நின்றுச்சு. சரி 70% தான் வந்துருக்கு. நான் கிட்டத்தட்ட 12 வாட்டி அனுப்பிச்சுட்டேன் 5 பேருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 100% ஃபுல்லாக நெக்ஸ்ட் அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வேறு ஒரு புது டேப் ஓப்பன் ஆச்சு. புது டேப் ஓப்பன் ஆனோடனே லோடிங் 100% குறைய 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி அங்கே போனால் அங்கேயும் நின்றுச்சு 100% நின்றுக்குச்சு. லோடாகவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் கழிச்சு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 21 வயசு ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்குது. என்னடா கொடுமை இது. ரீசார்ஜ் பண்ண அவனுக்கு 21 வயசு ஆனால் என்ன ஆகாட்டி என்ன பண்ணி ரீசார்ஜ் தானேன்னு கொடுத்துட்டேன் 21 வயசு ஆச்சுன்னு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெரிய வந்துச்சு இது ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு. ஸோ இது வந்து இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரும்னு கேட்டிங்கன்னா இப்படி ஆனால் லிங்க் அனுப்பிச்சுட்டானா தயவு செஞ்சு முக்கியமாக ஃப்ரெண்ட் அனுப்பிச்சுட்டானா தயவு செஞ்சு அந்த லிங்க் அமுக்கி ரீசார்ஜ் பண்ணாலும் நம்பி மட்டும் போயிடாதீங்க. என்ன இது ஒரு ஸ்கேம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கானு முடிஞ்சால் லைக்கையும் தட்டி விட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது இப்படி அனுப்பிச்சேன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. டாட்டா பை பாய்.